Start your career at KSG Institutions. No donation, no capitation. KSG Institutions, Singanallur, Coimbatore. One thing is because his father is N.T. Ramarao. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்று சினிமாவிலையும் வரல, கஷ்டப்பட்டு ஒன்று அரசியல்லையும் வரல. ஒன்று அவங்க அப்பா கட்சியில் வந்து டெஃபினட்டாக ஆன் அ பிளாட்டர். அதுக்கப்புறம் உன்னோட பிரதர் இன் லா சந்திரபாபு நாயுடு. He misbehaves with the heroines. அவங்களெல்லாம் ரொம்ப கொச்சையாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பாலகிருஷ்ணனுக்கு இருக்குது. இப்போ நிஜமாவே ஆக்டர்ஸ் போய் அவர் மேலே தப்பு பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க? கோர்ட் ஆட்டும் சரி, இந்த கமிட்டிஸும் வேர் இஸ் த எவிடன்ஸ்னா நிறைய இந்த மாதிரி குற்றங்களுக்கு எவிடன்ஸே இருக்காது. அப்படியே தைரியமாக ஒரு பொண்ணு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு வழியை ஆக்கி விட்டுரும். நம்ம பார்க்குறோம் இல்லை லைஃப்பில். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com. அடுத்தபடியா மேம், இப்போ சமீபத்தில் வந்து பாலகிருஷ்ணா பாலையான்னு வந்து நம்ம ஆந்திராவில் என்டிஆரோட பையன், அதுக்கப்புறமா பெரிய ஆக்டராகவும் வந்து இருக்காரு. அவர் இப்போ அகண்டா பார்ட் 2ன்ட்டு ஒரு படம் வந்து நடிக்கிறாரு மேம். அகண்டா 1ன்றது ஃபுல்லாக அந்த சாமியார் வேஷத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இவர் மேலே பொதுவாகவே வெளிப்படையாக வந்து ஒரு சில குற்றங்கள்லாம் வந்துருக்கு மேம். இவர் வந்து உமனைசராக வந்திருக்காரு, நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு நிறைய பேர் முன்னாடியே வந்து, அதாவது எங்கேயுமே சங்கத்தில் புகாராக பதிவு செய்யாத பட்சத்துலையும் எல்லாருக்குமே வந்து வெளியே தெரியும் மேம் இப்படிலாம் ஒரு விஷயம்லாம் வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு. பட் இவர் ஒரு கடவுள் மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறப்போ, ஒரு சாமியார் மாதிரி வந்து நடிக்கிறப்போ எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து பெருசாக பிஜேபி சைடில் இருந்தோம், மற்ற இந்து கட்சிகள் சைடு இருந்தோம் சொல்ல மாட்டாங்க. அண்ட் இவரை மேலே ஒரு பெரிய க்ளோரிஃபிகேஷன் வந்து அவங்க ஊர் சைடாக வந்து இருக்கட்டும், இதெல்லாம் தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே வந்துருக்கு மேம். இதை பற்றி என்ன மேம் வந்து? பாலகிருஷ்ணா இஸ் நோன் ஃபார் ஹிஸ் அரகன்ஸ். கொஞ்சம் திமிர் இருக்குது அந்த பாலகிருஷ்ணா ஆக்டருக்கு. ஒன் திங் இஸ் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் இஸ் N.T. ராமராவ். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒன்றும் கஷ்டப்பட்டு ஒன்று சினிமாவிலையும் வரல, கஷ்டப்பட்டு ஒன்று அரசியல்லையும் வரல. ஒன்று அவங்க அப்பா கட்சியில் வந்து டெஃபினட்டாக ஆன் அ பிளாட்டர். அதுக்கப்புறம் உன்னோட பிரதர் இன் லா சந்திரபாபு நாயுடு. அதுக்கப்புறம் மூவிஸ்லையும் கூட ஐ நோ ஹீ மிஸ்பிஹேவ்ஸ் வித் த ஹீரோயின்ஸு. அவங்களெல்லாம் ரொம்ப கொச்சையாக ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பாலகிருஷ்ணனுக்கு இருக்குது. அண்ட் ஹீ கெட்ஸ் அவே வித் இட் பிகாஸ் வந்துட்டு மக்களுக்கும் பயம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு. இப்போ நிஜமாவே அந்த யாருன்னா ஒரு ஆக்டர்ஸ் போய் அவர் மேலே தப்பு பண்ணதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பீங்க? கோர்ட் ஆட்டும் சரி, இந்த கமிட்டிஸும் வேர் இஸ் த எவிடன்ஸ்னா நிறைய இந்த மாதிரி குற்றங்களுக்கு எவிடன்ஸே இருக்காது. ஓகே, இப்போ வந்து கிஸ் பண்ணதுக்கு என்ன எவிடன்ஸ் கிடைக்கும்? ஒரு 4 நாளுக்கு முன்னால் ஆனது, உன்னால் தைரியம் வந்து நீ கம்ப்ளைண்ட் ஒன்றும் இல்லை. சின்மை பாவம் ஒரு விக்டம், அந்த பேசுனதுக்காக தப்பு செஞ்சது இந்த வைரமுத்து. Vairamuthu is known for his porkitanam, that is pummling it, how he behaves. His own wife வந்து he doesn't நிறைய நல்லாவே ட்ரீட் பண்ணுவான். அப்போ வந்து அந்த ஆளை வந்து எதுக்கு? பிகாஸ் ஹீஸ் காட் த பின்பலம் ஆஃப் டிஎம்கே. அதில் யாருமே வைரமுத்துவை தப்பு சொல்லலை. இன்னும் அந்த ஆணாதிக்கம் இருக்குது இண்டஸ்ட்ரியில். அப்போ வந்து எல்லாமே இந்த பெண்ணை தான் பேன் பண்ணாங்க.
See, she's a talented girl. அவ ஒன்றும் தப்பு செய்யலையே, சொன்னதால என்ன தப்பு? இப்போ ஒரு ஆம்பளை என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணா ஐ ஹவ் எவ்ரி ரைட். அந்த விச் லா அண்ட் அந்த விச் ஆக்ட் வந்துட்டு நான் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. சொல்லலாம், அதுக்கு என்ன பெரிய குற்றம்? தட் இஸ், நீங்கள் வந்து அவளை பேன் பண்ணி அதுக்கு இந்த ராதாரவி என்ன பெரிய யோகிய சிகாமணியா? அவங்க மனசாட்சிக்கு தொட்டு பார்த்துக்கணும். நான் வந்து எவ்வளோ என் பொண்டாட்டியோட தான் நான் வாழ்ந்தேன், வேறு யாரோடையும் நான் வாழலன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கும் யோகிதம் இல்லை. இவங்க யாருக்குமே யோகிதம் இல்லை பேசுறதுக்கு. ஸோ அதில் இவங்க வந்துட்டு பாவம் அந்த பெண் ஜஸ்ட் பிகாஸ் அவள் கம்ப்ளைண்ட் வாய் திறந்து பேசினான்னு சொன்னதால பேன் பண்ணி அவள் டேலண்ட்ஸ் அதெல்லாம் தப்புங்க. அம்மா அதில் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெண்மணி அவங்களுக்காக பேசினாங்க. இப்போ இந்த குஷ்பு இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க இல்லையா, என்னது இந்த கமிஷன், விமென் கமிஷன், அப்போ அதெல்லாம் அவங்க என்ன பேசுனாங்க பார்த்து அதே அவங்க பொண்ணுங்களுக்கான சும்மா இருப்பாங்களா? ஸோ எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு சுயநலம் வந்து ஒரு அந்த ஒரு ட்ரேட் இருக்குது, அதுதான் முக்கியம் அவங்களுக்கு. அவங்க சுயநலம் தான் முக்கியம். ஸோ சின்மயி மாதிரியெல்லாம் இட் வாஸ் வெரி அன்ஃபேர். அதே மாதிரி தான் பாலகிருஷ்ணா, ஹூஸ் காட் யாருக்கு தைரியம் இருக்குது தெலுங்கு இண்டஸ்ட்ரி இப்போ அந்த பாலகிருஷ்ணா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குது? ஒன்று என்டிஆர் பையன், ரெண்டாவது இஸ் அன் எம்எல்ஏ, மூணாவது வந்து இன்னைக்கு பிஜேபி பேக்டு. அப்போ யாருக்கு தைரியம் வரும்? அப்படியே தைரியமாக ஒரு பொண்ணு போனால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு வழி ஆக்கி விட்டுரும். நம்ம பார்க்குறோம் இல்லை லைஃப்பில், இந்த இதோட புதுசாக இல்லைல்ல, வி ஆர் சீயிங் ஒவ்வொரு டேவும் என்னென்ன நடக்குது. இந்த எம்எல்ஏஸ் எம்பிஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டிஸ் எங்கெல்லாம் எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ரேப் பண்ணுறாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, எந்த கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தது? ஒன்றும் இல்லை, அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இது அந்த பையனை மட்டும் தூக்கி போட்டாங்க ஞானசேகரன். அந்த யார் சாருன்னு கேட்கக்கூடாதுன்னு அந்த லாயர் சொல்லுது. எந்த சட்டத்தில் யார் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது ஏன் அப்போ அந்த பொண்ணு தானே சொல்லிச்சு. அப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கையை எவ்வளோ அவங்க ஃபஸ்ட்டு ஹாரஸ் பண்ணாங்க இல்லை? ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சிபிஐ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சிபிஐ வேணாம்னு சொன்னாங்க? நீங்கள் ஓப்பனாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் எதுவும் தப்பு பண்ணாட்டி லெட் த என்கொயரிஸ் டேக் பிளேஸ். நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளார போய் அங்கே போய் ஒரு ஸ்டே எடுக்கிறீங்க? ஸோ அகையில் உங்களுக்கு ஏதோ என்ன சொல்கிறாங்க, அந்த மடியில் கனம் இருந்தால் தான் நம்ம பயப்படணும். ஸோ அகையில் யாருமே இந்த அரசியலில் எஸ்பெஷலி மோஸ்ட் ஆஃப் த மென் அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது பிரின்சிபல்ஸ் இல்லை, இந்த தனி மனிதன் ஒழுக்கம் இல்லை யாருக்குமே. ஸோ அகையில் இவங்களெல்லாம் பற்றி பேசி எந்த இடத்துல போய் நியாயம் கிடைக்கணும்? நியாயமே கிடைக்காது. இன்றைக்கி நம்ம கோர்ட்டுங்களையும் நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது. பாவம், ஐ ஃபீல் சாரி ஃபார் ஆல் தோஸ் ஃபேமிலிஸ். பாதிக்கப்பட்ட குழந்தைங்கள், அவங்க வீட்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு அவல நிலையில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த கில்ட் இருக்கும். கில்ட்டுனா ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ், நாட் அன் கில்ட், இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். பாவம், கம்ப்ளைண்ட் போய் கொடுத்ததால அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இது எவ்வளோ மக்கள் அவங்களுக்காக பேசுகிறாங்க, எவ்வளோ மக்களால் பேச முடியும்? இப்போ நானே பேசுகிறேன்னா உடனே ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க இல்லையா? ஸோ அதில் அதுக்கும் யோசிப்போம், எதுக்கு போய் பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical. BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com